விசாலாட்சி அம்மா வந்து ஸ்டார்டிங்கில் நான் வரும்போது ஷீ வாஸ் டோட்டலி நெகட்டிவ். அப்படியே ஆப்போசிட், மேல் ஷாவினிசம் கரெக்டு தான், இந்த வீடு இப்படி தான் அப்படின்னு சொல்லி அவங்க பசங்களுக்கு சப்போர்ட் பண்ணிருப்பாங்க. இப்போது அதே விசாலாட்சி அம்மா இவ தாண்டி என்னை திருத்தினா, இவ தான் எனக்கு வாழ்க்கைனா என்னன்னு புரிய வச்சா, இத்தனை வருஷம் நான் வாழ்ந்தேனா இல்லையானே தெரியலன்னு அப்படியே வந்து இப்போ பாசிட்டிவான ரோல் பண்ணுறாங்க. ஹவு பிளஸ்ட் ஐ ஆம் டு ஒர்க் வித் ஹர். இந்த கேரக்டர்ஸ் அழகாக அவர் வந்து ரொம்ப அழகாக வடிவமைச்சிருக்காரு அப்படின்னா அது உங்களுக்கு என்ன கேரக்டர்? நான் எப்பவுமே கோலங்கள் அபி தான் சொல்லுவேன். இல்ல. கோலங்கள் அபி இஸ் மை ஃபேவரட். அவர் எழுதின கேரக்டர்ஸ்லயே எனக்கு ரொம்ப பிடிச்ச கேரக்டர் கோலங்கள் அபி. அபிக்கு வந்து கடைசியில் அது ஒரு போராட்டமாக தான் இருக்கும். பட் ஸ்டில் அதுலேருந்து எப்படியாவது எழுதி வந்து அவங்க ஜெயிக்கும் போது நான் பார்த்துருக்கேன். அபி ஜெயிக்கும் போது நானே ஜெயிச்ச மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். எனக்கே வந்து ரொம்ப இன்ஸ்பைரிங்கான ஒரு கேரக்டர் அபி. அந்த ஸ்ட்ரென்த் வந்து இப்போ அவரோட எழுத்துல நான் அதை பண்றேன் அப்படின்ற நினைக்கும் போது எனக்கு எவ்வளோ பெருமையா இருக்கும். திருசெல்வம் சார் இந்த ஜனனி கேரக்டர் எழுதும்போது நான் ஒவ்வொரு வாட்டி அவர் இந்த முக்கியமான சீன்ஸ் எல்லாம் எழுதுவார், இந்த சொசைட்டியில் நடக்கிறத பற்றிலாம் எழுதும்போது அது என்னோட வழியாக மக்களுக்கு போய் சேர்றது நினைக்கும் போது ஐ ஃபீல் ஸோ ஹாப்பி. மேஜிக்கலாக இருக்கும் எனக்கு. இப்போ கெரியரோ லவ்வோ கிளாஷ் ஆச்சுன்னா பார்வதி எதை சூஸ் பண்ணுவாங்க? கரியரும் லவ்வும் கிளாஷ் ஆச்சுன்னா அது வந்து லவ்வே கிடையாது. யா. ஸோ as you said, லைக் பிஃபோர் வந்து நான் அந்த ஸ்ட்ரெஸ்ஸை ஓவர் கம் பண்ணி வரதுக்கு நான் எதுவுமே பண்ணலை. பட் ஆனால் இப்போது நீங்கள் அதை வந்து ஓவர் கம் பண்ணி வரதுக்கான லைக் என்ன ஒரு விஷயம்? லைக் டைவர்ஷன்ஸ் ஆர் லைக் மியூசிக், இல்லை நமக்கு ஏதோ ஒரு ஹாபிஸ் இருக்கும், புக் படிப்போம், இல்லைன்னா நமக்கு டான்ஸ் கற்றுப்போம், அந்த மாதிரி ஏதாவது நம்மளை ஒரு செல்ஃப் க்ரூம் பண்ணிப்போம் இல்லை அந்த மாதிரி. நான் ஐ எம் அ பர்சன், யூஸ்வலாகவே ஐ எம் அ பர்சன் ஹூ டெவலப்ஸ் மை செல்ஃப். ஒவ்வொரு சுச்சுவேஷன்லேயுமே நான் வந்து ஏதாவது என்னை மாற்றிக்கணும், எனக்குள்ளே ஏதாவது ஒரு விஷயங்கள் நான் வந்து அடுத்தடுத்து செல்ஃப் டெவலப்மெண்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு பர்சன் தான். ஃபஸ்ட்லேருந்தே வந்து எனக்கு இந்த செல்ஃப் ஹெல்ப் புக்ஸ் எல்லாம் நான் நிறைய படிக்கிறது உண்டு. அதில் என்னோடய வாழ்க்கைக்கு என்ன தேவையோ நான் அதை எடுத்துக்கிறது உண்டு. பட் ஆனால் இந்த ஸ்ட்ரெஸ்ஸு நீங்கள் கேட்டனால இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் நான் எனக்கு பண்ணிக்கிற விஷயம், நம்ம எல்லாருக்குமே ஹியூமன்ஸ்க்கே இருக்கிற ஒரு விஷயம். இப்போது இந்த ஒரு சிச்சுவேஷன் நம்ம எல்லாருக்குமே ஏதாவது ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்கும். அதை வந்து நமக்கு எப்படி வெளியே கொண்டு வரதுன்னு தெரியாது. அப்போ தான் வந்து இந்த ஆங்கர் இஷ்யூஸ் எல்லாம் வரதுக்கு காரணமே. நம்ம வந்து ஏதாவது ஒரு சின்ன விஷயத்துக்கு போய் ரொம்ப ரியாக்ட் பண்ணியிருப்போம், கோவப்பட்டிருப்போம். இதுக்கு எதுக்கு நம்ம இவ்வளோ ரியாக்ட் பண்ணோம் அப்படின்னு இருக்கும். அதுக்கு காரணம் அந்த விஷயம் கிடையாது. இதுக்கு முன்னால் நம்மளுக்குள்ள அந்த அடைச்சிருந்த அந்த ஒரு கோவம் தான் இந்த டைமில் அது வெளியாயிடுச்சு. அதை சம்டைம்ஸ் அந்த கோபம் காட்டுற பர்சன் வந்து அதை ஏற்றுக்கலாம். சம்டைம்ஸ் தப்பான இடத்துல அந்த கோவத்தை காட்டியிருப்போம். அது வேற எங்கேயாவது நமக்கு அஃபெக்ட் ஆகலாம். அதெல்லாமே வந்து எங்கேயோ நமக்கு அஃபெக்ட் ஆகும். அது வெளியே வரணும் அப்படின்னா வில் ஹாவ் டு மெடிடேட், வில் ஹாவ் டு டூ ப்ரீதிங் எக்ஸசைஸ். இதெல்லாம் நம்ம பண்ணிகிட்டே இருக்கணும். யூஸ்வலாகவே ஒரு நார்மலான பர்சன் நம்ம எப்படி நம்மளோட இடத்த ஆர்கனைஸ் பண்ணுறோம், நம்மளோட நம்ம சுற்றி இருக்கிற வீடை டெய்லி கூட்டுறாங்க, டெய்லி க்ளீன் பண்ணி வச்சுக்கணும், நம்மளோட டேபிளை டெய்லி க்ளீன் பண்ணி வச்சுக்கணும், நம்மளோட ஸ்பேஸ் எப்பவுமே ஆர்கனைஸ்டாக இருக்கணும்னு ஏன் சொல்கிறாங்க? நம்ம மைண்டு கிளட்டர்டாக இருக்கக்கூடாதுன்றதுக்காக. அதே மாதிரி நம்ம மைண்டுக்குள்ளேயும் கிளியர் பண்ணுறது தான் இந்த மெடிடேஷன்றது. இதை நம்ம பண்ணலை அப்படின்னா நம்மளோட ரியாலிட்டியில் அது எங்கேயாவது ஒரு இடத்துல தெரியும். ஸோ அதனால நான் அது இப்போ ரொம்ப கான்ஷியஸாக எடுக்கிற டெசிஷன். நம்ம டெய்லி எப்படி தூங்குறோமோ, டெய்லி எப்படி சாப்பிட்றோமோ, அதே மாதிரி ஃபிசிக்கலாக நம்ம பண்ணுறது நம்ம மைண்டுக்கு வந்து இந்த மெடிடேஷனோ இல்லை இந்த ப்ரீத்திங் எக்ஸசைஸும் கொடுக்கணும். பாடிக்கு வந்து ஃபிசிக்கல் ஒர்க் அவுட்ன்றது ஏதாவது எவ்ரிடே 20 minutes வில் ஹேவ் டு டூ அப்படின்றது தான் வந்து இப்போ என்னோட டைவர்ஷனாக இருக்குது. இதில் இருக்கிறதுனால என்னால் வந்து ஈஸியாக என்னோட ஸ்ட்ரெஸ்லேருந்தெல்லாம் வெளியே வந்துட முடியுது. அண்ட் இந்த ஜனனி கேரக்டர் பண்ண வரும்போது லைக் உங்கள் சீரியலில் நீங்கள் தான் நியூ இல்லையா? ஸோ வந்த புதுசில் உங்களுக்கு ஒரு ஃபேவரட்டான ஒரு கேரக்டர்ஸ்லாம் இருக்கும், பிகாஸ் யூ ஹேவ் சீன் த எபிசோட் பிஃபோர். ஸோ அப்போலேருந்து இப்போ வரைக்கும் எனக்கு இந்த கேரக்டர்ஸ்லாம் ரொம்ப பிடிக்கும், எனக்கு ரொம்ப ஃபேவரட் அப்படின்றவங்க எந்த கேரக்டர்ஸ்? இப்போ வந்து எனக்கு கேட்டிங்கன்னா விசாலாட்சி அம்மா வந்து ஸ்டார்டிங்கில் நான் வரும்போது ஷீ வாஸ் டோட்டலி நெகட்டிவ். அப்படியே ஆப்போசிட். அந்த கேரக்டர் அவங்க பண்ணும்போது அப்படியே மென்னோட சைடில் இருப்பாங்க. மேல் ஷாவினிசம் கரெக்டு தான், இந்த வீடு இப்படி தான் அப்படின்னு சொல்லி அவங்க பசங்களுக்கு சப்போர்ட் பண்ணிருப்பாங்க. அப்போ ஜனனி வந்து இல்லை இது தப்புன்னு சொல்லும்போது இப்போ அதே விசாலாட்சி அம்மா இவ தாண்டி என்னை திருத்தினா, இவ தான் எனக்கு வாழ்க்கைனா என்னன்னு புரிய வச்சா, இத்தனை வருஷம் நான் வாழ்ந்தேனா இல்லையானே தெரியலன்னு அப்படியே வந்து இப்போ பாசிட்டிவான ரோல் பண்ணுறாங்க.
இப்போ நான் இது 2ஆ பார்க்குறேன். ஒண்ணு ஆஸ் அன் ஆர்டிஸ்ட் ஷி கேன் புல் ஆஃப் போத். 2மே அவங்கனால புல் பண்ண முடியுது. அவங்கள நான் அப்படியும் பார்த்துருக்கேன். இப்போ இப்படியும் பார்த்துருக்கேன். 2மே 100%. ஐ வாஸ் லைக் அப்பா இதுதான்ப்பா எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்ற மாரி இருக்கு. அதுல பண்ணும்போதும் வேற லெவல்ல பண்ணாங்க. இப்போ வந்து அவங்க நடிக்கும்போதும் எல்லாரையும் அழுக வைக்கிறாங்க. அது ஆஸ் அன் ஆர்டிஸ்ட் அதுதான் வேணும் ஆஸ் அன் ஆர்டிஸ்ட். அதுதான் ஒரு ஆர்டிஸ்ட்டோட ஒரு சக்சஸ்னே சொல்லலாம். இத்தன வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்லயும், இந்த வயசுலயும் ஒரு சீன புரிஞ்சுக்கிட்டு அத பண்றாங்க அப்படின்னா, அ ஹவ் ஹவ் பிளெஸ்ட் ஐ ஆம் டூ வொர்க் வித் ஹர். நான் ரொம்ப பிளெஸ்ட்டா ஃபீல் பண்றேன் அவங்க கூட வொர்க் பண்றதுக்கு. அண்ட் ஐ லுக் அப் டூ ஹர்ன்னு சொல்லலாம் அந்த ஒரு விஷயத்துல. அண்ட் அஸ் அ கேரக்டருமே எல்லாருக்கும் புடிச்ச ஒரு கேரக்டரா இப்போ இந்த சீரியல்ல வந்து அ மாறி, இப்போ வந்து அது போய் இப்போ நம்ம நடிக்கிறது ஓகே. நீங்க வந்து அப்போ வந்து நான் பயங்கர நெகட்டிவா இதே வாய் தானே அப்படி பேசுச்சு. இப்ப மட்டும் வந்துட்டா அப்படின்னு எல்லாரும் ஈஸியா சொல்லிடுவாங்க. அப்படி யாரும் எந்த ஆடியன்ஸும் சொல்லல. பரவால்ல இந்த அம்மா மாறிட்டாங்க பாருங்களேன். விசாலாட்சி அம்மா ராக்ஸ் ராக்ஸ்ன்னு தான் சொல்றாங்க. அந்த அளவுக்கு மக்களையும் பேச வைக்கிறாங்கல்ல. ஸோ ஐ ரியலி லுக் அப் டு ஹர். ஸோ திருசெல்வம் சார் அப்படின்னாவே அவரோட விமன்ஸ் கேரக்டர் அவர் டெவலப் பண்ணுறது எல்லாமே ரொம்ப அழகாக இருக்கும். அண்ட் அது எல்லாமே வந்து நிறைய விமன்ஸோட லைஃப்க்கு ரொம்ப கனெக்டட் ஆகுற மாதிரி இருக்கும் இல்லையா? ஸோ அதை பற்றி உங்களுக்கு இந்த கேரக்டர்ஸ் அழகாக அவர் வந்து ரொம்ப அழகாக வடிவமைச்சிருக்காரு அப்படின்னா அது உங்களுக்கு என்ன கேரக்டர்? நான் எப்பவுமே கோலங்கள் அபி தான் சொல்லுவேன். கோலங்கள் இல்ல. அபி கோலங்கள் அபி இஸ் மை ஃபேவரைட். அவர் எழுதின கேரக்டர்ஸ்லயே எனக்கு ரொம்ப பிடிச்ச கேரக்டர் கோலங்கள் அபி. ஆ செல்ஃப் மேட், செல்ஃப்லெஸ். அபி எவ்ளோ 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 எல்லாருக்காகவும் போராடினாலும் கடைசியில அது வந்து ஆ அபிக்கு வந்து கடைசியில அது ஒரு போராட்டமா தான் இருக்கும். பட் ஸ்டில் அதுலேருந்து எப்படியாவது எழுதி வந்து அவங்க ஜெயிக்கும்போது நான் பார்த்துருக்கேன். அபி ஜெயிக்கும்போது நானே ஜெயிச்ச மாரி எனக்கு ஒரு ஃபீல். எனக்கே எனக்கே வந்து ரொம்ப இன்ஸ்பைரிங்கான ஒரு கேரக்டர் அபி. ஸோ திருசெல்வம் சார் பெண்கள பெண் பெண்ணியம் எழுதும்போதே அதுல ஒரு Yeah. அழகு இருக்கும். அதுல அந்த ஒரு ஸ்ட்ரெங்த் பவர். இருக்கும். யா. Yeah. அந்த ஸ்ட்ரெங்த் வந்து இப்போ இப்போ அவரோட எழுத்துல நான் அத பண்றேன் அப்படின்ற நினைக்கும்போது எனக்கு எவ்ளோ பெருமையா இருக்கும். பிகாஸ் ஐ ஐ ஹேவ் லுக்ட் அப் டூ எனக்கு தேவயானி மேம் அவ்ளோ பெரிய ஒரு இன்ஸ்பிரேஷன். அவங்களோட அவங்க கிட்ட இருந்து நான் நெறைய லைஃப் லெசன்ஸ் எடுத்திருக்கேன். ஸ்டில் ஐ ஃபாலோ ஹர் நெறைய விஷயத்துல. இப்பவும் ஐ ஐ டாக் டு ஹர். அவங்க நெறைய விஷயங்கள் எனக்கு வந்து என்னோட லைஃப்லயே ஆன் அண்ட் ஆஃப் ஸ்க்ரீன் நெறைய சொல்லிக் குடுத்துருக்காங்க. அத நான் இப்பவும் ஃபாலோ பண்றேன். எனக்கு அவங்களனா ரொம்ப பிடிக்கும். ஷி இஸ் மை இன்ஸ்பிரேஷன். ஃபர்ஸ்ட் நான் அவங்க கூட வொர்க் பண்ணியிருக்கேன். அவங்க அவங்க வந்து எனக்கு ரொம்ப க்ளோஸ்ன்றத தாண்டி ஃபர்ஸ்ட் ஐ ஐ ஐ ஆம் அ ஃபேன் ஆஃப் தேவயானி மேம். அதுக்கப்புறம் ஐ ஆம் அ ஃபேன் ஆஃப் ஹர் வொர்க். அது எதனாலன்னா அந்த ஒரு கேரக்டர்னால தான். பிகாஸ் திருசெல்வம் சார் அந்த ஒரு அபி கேரக்டர் அப்படி எழுதுனனால தான் நான் தேவயானி மேம்க்கு அவ்ளோ பெரிய ஒரு ஃபேன் ஆனேன். ஸோ திருசெல்வம் சார் பத்தி பேசும்போது திருசெல்வம் சார் இந்த ஜனனி கேரக்டர் எழுதும்போது, நான் ஒவ்வொரு வாட்டி இந்த முக்கியமான சீன்ஸ் எல்லாம் எழுதுவாரு. இந்த சொசைட்டில நடக்கிறத பத்திலாம் எழுதும்போது, அது என்னோட என்னோட வழியா மக்களுக்கு போய் சேர்றது, நினைக்கும்போது ஐ ஐ ஃபீல் சோ ஹேப்பி. மேஜிக்கலா இருக்கும் எனக்கு. இப்போ நான் அத பண்றேன். நான் அவரோட எழுத்துல அந்த ஒரு ஒரு விஷயத்த ஜஸ்டிஃபை பண்ற மாதிரி நான் இருக்கும். வந்து அத சொல்றேன். அத மக்கள் பார்க்குறாங்க. அப்படின்னு நினைக்கும்போது, அத வந்து நான் ப்ராப்பரா இப்ப நான் ஒரு விஷயம் சொல்றேன். அது உங்களுக்கு ஃபுல்லா புரியணும்னா, நான் அத கரெக்ட்டா பேசினா தான் புரியும். அது கரெக்ட்டா இருக்கணும். இப்ப நமக்கு இவ்ளோ அழகான ஒரு விஷயத்த வந்து சார் குடுத்துருக்காரு, எழுதி குடுத்துருக்காரு. அத நம்ம கரெக்ட்டா போய் மக்கள்ட்ட சேர்க்கணும். அந்த மாரிலாம் நான் யோசிப்பேன். ஐ ஃபீல் சோ கிரேட்ஃபுல் டூ வொர்க் வித் திருசெல்வம் சார். இன்னுமே நான் நெறைய விஷயங்கள் வந்து ஓகே நமக்கு இந்த மாரிலாம் சீன் வரும், இந்த மாரிலாம் சீன் வரும்னு நெறைய எக்ஸ்பெக்ட் பண்றதுக்கு காரணமே வந்து அதுதான். அந்த மெயினா அது நமக்கு சைல்ட்ஹுட்ல என்னலாம் நடக்குதோ அது ரொம்ப ரொம்ப அஃபெக்ட் ஆகும்ல. அதுதான் எனக்கு வந்து இங்க இப்போ ஆக்சுவலா இப்போ அது எனக்கு லைஃப்ல வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுதுன்னு சொல்லலாம். இப்போ கெரியரோ லவ்வோ கிளாஷ் ஆச்சுன்னா பார்வதி எதை சூஸ் பண்ணுவாங்க? கரியரும், லவ்வும் ஆக்சுவலா கிளாஷ் ஆகவே கூடாது தானே. யா. கரியரும், லவ்வும் கிளாஷ் ஆச்சுன்னா, அது வந்து லவ்வே கிடையாது. யா. இப்போ நம்ம போய் ஒரு மென்னோட கரியர்ல நீ அத பண்ணக்கூடாதுன்னு நம்ம எப்படி சொல்ல மாட்டோமோ, அதே மாதிரி இஃப் திஸ் இஸ் ஆர் கரியர், இஃப் சம்படி ஐ சூஸ் இஸ் நாட் லைக்கிங் மை கரியர், தென் தேர் இஸ் நோ பாயிண்ட். அந்த ஒரு ரிலேஷன்ஷிப்ல ஒரு பாயிண்ட் இல்ல. எனக்கு புடிச்ச ஒரு விஷயத்த நீ பண்ணக்கூடாதுன்னு எப்படி சொல்லுவ? நான் எனக்கு புடிச்சத பண்ணுவேன். நீ உனக்கு புடிச்சத பண்ணு. உனக்கு என்ன வேணுமோ, என்னால என்ன சப்போர்ட் பண்ண முடியுமோ, அத நான் சப்போர்ட் பண்ணுவேன். எனக்கு என்ன வேணுமோ, உன்னால என்ன சப்போர்ட் பண்ண முடியுமோ, அத நீ சப்போர்ட் பண்ணு. லெட்ஸ் லிவ் திஸ் லைஃப் ஹேப்பிலி. உன்னோட ஹேப்பினஸ் இப்ப நம்ம இந்த கரியர ஹேப்பியா ரொம்ப புடிச்சு தான் நம்ம வொர்க் பண்றோம்ன்றது தெரிஞ்சும், அத விடணும்னு சொல்றவரு எப்படி கரியர் சாய்ஸா இருக்க முடியும்? லைஃப் லாங் அது
எடுத்துக்க அது முடியாது. வந்து இட்ஸ் எக்ஸாக்ட்லி. இட்ஸ் 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 ஆக்சுவலி நாட் அட்வைசபிள். அந்த ஒரு அந்த கொஸ்டின்லயே இருக்கு, இட்ஸ் நாட் லவ்னு. லவ். பார்வதிக்கு ஃப்யூச்சர்ல ஆ என்னோட பார்ட்னர் கிட்ட இந்தந்த குவாலிட்டீஸ்லாம் இருக்கணும் அப்டின்னா, ஒரு 3 குவாலிட்டீஸ் என்னென்ன குவாலிட்டீஸ்லாம் இருக்கணும்? எனக்கு வந்து ஆ ரொம்ப ஹம்பிளா இருக்கணும். கைண்டா இருக்கணும். இப்போ ஒரு விஷயம் நம்ம பண்றோம் அப்டின்னா, இன்னொருத்தங்களுக்கு கஷ்டம் இல்லாம அது என்ன பண்ணாலும் ஓகே. வி ஷுட் பி கன்சிடரேட். ரொம்ப கன்சிடரேட்டா அவேர்னஸோட இருக்கணும்னு சொல்லுவாங்கல்ல. வெல் யாஹ்! யாஹ்! மேனர்டு யாஹ்! அவேர்னஸோட இருக்கணும். எந்த விஷயமா இருந்தாலும் சரி, சின்ன விஷயமா இருந்தாலும் சரி, பெரிய விஷயமா இருந்தாலும் சரி, இன்னொருத்தருக்கு அது கஷ்டமா இருந்ததுன்னா, அத பண்ணக்கூடாது. அவ்வளோதான். இது 3 இருந்தாலே ஓகே. ஸோ பார்வதி எப்பவுமே வந்து சிரிச்சுட்டு, ஜாலியா இருக்க மாரி தான் நான் பார்த்துருக்கேன். பட் ஆனா பார்வதி எந்த விஷயத்துலலாம் கோவப்படுவீங்க? லைக் சடன் அந்த மாதிரி. டக்குன்னு கோவம் வருது வந்து எனக்கு மெயினா, ஆ எனக்கு அனிமல்ஸ கஷ்டப்படுத்தினா ரொம்ப கோவம் வரும். எனக்கு ஆ நமக்கு 6 அறிவு, அவங்களுக்கு 5 அறிவு. நம்ம கூட இருக்கிற நம்மள 6 அறிவோட அந்த ஆண்டவன் படைச்சிருக்கான்னா, நம்மள கூட இருக்கிற எல்லாரையும் பார்த்துக்கிறதுக்கு பார்த்துக்கிறதுக்கா. தான் நம்மள படைச்சிருக்காரு. யூ கான்ட் எக்ஸ்ப்ளாய்ட் தெம். அவங்கள அழிச்சுட்டு நீங்க அந்த லைஃப்ல வி ஆர் ஆல் இன் திஸ் வேர்ல்ட். இது நமக்கும் இது நம்மளோட உலகம்னா, இது அவங்களோட உலகம் தான். நீ அங்க இருக்கக்கூடாது. நீ அத வந்து அ அடிச்சு அவங்கள அழிச்சுட்டு நம்ம அந்த இடத்துல வந்து ஹேப்பியா வாழணும்னு நம்ம நினைக்கவே கூடாது. வி ஷுட் லிவ் அலாங் அப்படின்றது தான் வந்து சொல்லணும். அதுக்கு வந்து என்னெல்லாம் முடியுமோ, அத அவங்களுக்கும் நம்மளால அது என்னென்ன பண்ண முடியுமோ, அனிமல் கம்யூனிட்டிக்கு என்னென்ன நம்மனால பண்ண முடியுமோ, அத பண்ணிட்டு நம்மளும் வாழ்ந்தோம்னா, வி கேன் லிவ் ஹேப்பிலி. எல்லாத்தையும் அழிச்சோம்னா கடைசில ஹியூமன்ஸும் அழிஞ்சிருவாங்க. ஹியூமன்ஸும் அழிஞ்சிருவாங்க. அதுதான். ஸோ அது வந்து எனக்கு பேசிக்கா சின்ன சின்ன விஷயம் சும்மா போம்போது அடிச்சுட்டு போறது. சும்மா அ எ ஈஸியா வந்து ஜஸ்ட் பிகாஸ் இட்ஸ் அன் அனிமல் யூ கேன் ட்ரீட் இட் எனிவேஸ்ன்றது வந்து எனக்கு டக்குனு கோவம் வந்துரும். எனி அது எனிவேர். நியாயமான விஷயம் தான் அது. ஆமா. நேச்சரே நம்ம அழிச்சிட்டோம்னா, அப்புறம் நம்ம இந்த உலகத்துல என்ன வாழ ஆமா. முடியும்? இஃப் வி ஆர் பார்ட் ஆஃப் திஸ் நேச்சர், யாஹ்! அவங்களும் தே ஆர் ஆல்சோ பார்ட் யாஹ்! ஆஃப் த நேச்சர். ஆப்வியஸ்லி. யூ கான்ட் டூ தட். அது பண்ணவே கூடாது. அது மட்டும் எனக்கு ரொம்ப கோவம் வரும். இப்ப வந்து உங்களுக்காக ஒரு ராபிட் ஃபயர் ரவுண்ட் வந்து நம்ம டீம் வந்து ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. அண்ட் ஒன் ரோல் யூ விஷ் யூ ஹேட் பிளேட். ஐ வாண்ட் டு எக்ஸ்ப்ளோர் அ லாட் ஆஃப் ரூல்ஸ். இப்பதான் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் இந்த ஜர்னில. நெறைய ரூல்ஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு ஆசை. ரொம்ப சேலஞ்சிங்கான நெறைய விஷயங்கள் பண்ணணும். ஆஸ் எ விமனா எவ்ளோ விமன் ஸ்ட்ராங் அப்படின்னு காட்டுறதுக்கு உண்டான என்ன ரோல்னாலும், இஃப் இஃப் இட் கேன் இன்ஸ்பயர் கோ டூ இன்ஸ்பயர் சம்திங் சம் விமன் அவுட் தேர், ஐ வாண்டட் டூ ட்ரை இட் அப்படின்றது தான். அண்ட் ஏதாவது ஒரு இம்பாக்ட்ஃபுல்லா பண்ணணுங்க. அதுதான் ஆசையே. வாட்ஸ் யுவர் கம்ஃபர்டபிள் ஃபுட் ஆஃப்டர் அ லாங் ஷூட்? ஆம், நல்ல சூடா பருப்பு சாதமும், ஆ இதுவும் உருளைக்கிழங்கு பொரியலும். அப்பா! ஈவன் மீ எனக்குமே அதுதான் வந்து ஒரு நல்ல கம்ஃபர்ட் ஆமா. ஃபுட். அது சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் இல்லன்னா தோசை. விச் ஆப் டூ யூ யூஸ் தி மோஸ்ட்? யூடியூப். யூடியூப். நெறைய பாட்டு கேட்பேன். நானும். இஃப் யுவர் லைஃப் ஹேவ் அ மூவி டைட்டில், வாட் இட் வுட் பி? மேஜிக், ஃபேரி டெய்ல். என்னால ஐ அம் லிவிங் மை ஃபேரி டெய்ல் தான் சொல்லுவேன். அப்போ பார்வதி ஃபேரி டைல். ஃபேரி டெய்ல்ஸ் ஆஃப் பாரு. Yeah. ஒன் ஹேபிட் யூ ஆர் ட்ரைங் டு குவிட். ஃபோன். எனக்கு வந்து ஆக்சுவலா இப்போ ஃபுல்லா என்னோட ஃபோன் வந்து எடுக்கிறதுக்குன்னு ஒரு டைம் வச்சு, அப்ப அந்த அந்த டைம்ல மட்டும் தான் எந்த நோட்டிஃபிகேஷன்ஸ்னாலும் பார்க்கணும் அப்படின்றது தான். ஐ கீப் அப்டேட்டிங் மை செல்ஃப்ன்னு சொல்லிட்டு இருந்தேன்ல. நெறைய விஷயங்கள் எனக்குள்ளே நான் நெறைய விஷயங்கள் நான் மாத்திருக்கேன். என்னோட டயட்லேருந்து, என்னோட ரொட்டீன்லேருந்து, என்னோட ஸ்லீப்லேருந்து எல்லாமே. அந்த மாதிரி இப்போ நான் பண்ண வேண்டியது வந்துட்டு இந்த ஃபோன் தான். அந்த டைம வந்து ஐ வாண்டட் டு டூ சம்திங் ப்ரொடக்டிவ். விச் காம்ப்ளிமெண்ட் டூ யூ ஹியர் த மோஸ்ட்? ரொம்ப அழகா நடிக்கிறீங்க. ரொம்ப எதார்த்தமா நடிக்கிறீங்க. எப்படி நடிக்கிறீங்க? இஃப் யூ ஹேவ் அ ஃப்ரீ டே, ஒர்க்கே கிடையாது. அப்போ என்ன பண்ணுவீங்க? ஐல் பி அட் ஹோம். ஐ அம் அ வெரி ஹோமி. ரொம்ப வீட்லயே தான் இருப்பேன். என்னோட என்னோட நாய்க்குட்டி கூட ஐ வில் ஸ்பெண்ட் மை டைம். செல்ஃப் கேர். இதுக்கே கரெக்ட்டா இருக்கும். உங்களுக்கு தெரியும்ல. ஆமா, கண்டிப்பா. இப்போ நம்ம ஒரு மூவி பார்க்குறோம் அப்படின்னா, அந்த மூவிய நம்ம ரிப்பீட்டட் மோட்ல பார்த்துட்டே இருப்போம். ஒரு கம்ஃபர்ட் மூவி அப்படின்னா? ஐ லைக் ஜீன்ஸ். ஐ லைக் படையப்பா. அதெல்லாம் பார்ப்பேன். ஒரு பக்கெட் லிஸ்ட். இந்த வருஷத்துக்குள்ள இது நடந்துடணும் அப்படின்னு மேனிஃபெஸ்ட் பண்றீங்கன்னா அது என்னது? ஆக்சுவலா நான் வந்து நெறைய ட்ராவல் பண்ணுவேன். ஆனா, இந்தியாக்குள்ள பார்த்தா ரொம்ப கம்மியா ட்ராவல் பண்றேன்ற ஒரு ஒரு ரியலைசேஷன் எனக்கு இப்ப தான் வந்திருக்கு. ஸோ, இப்போ வந்து ஐ ஸ்டார்ட்டட் ட்ராவலிங் அ லாட் உள்ளயே, சவுத்லயே.
ஸோ நெறைய இடங்கள் என் பக்கெட் லிஸ்ட்ல இருக்கு. அதுல மோஸ்ட் ஆஃப் த பிளேஸஸ் இந்த வருஷத்துல முடிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். பார்ப்போம். என்ன பிளேஸ்லாம் நீங்க ட்ராவல் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னா? அருணாச்சல் பிரதேஷ், ஆ. அப்புறம் மேகாலயா, அப்புறம் அ டவுன் சவுத்ல வந்து இந்த தென்காசி கிட்ட ஒரு கோவில் இருக்கு. அந்த திருமலையார் கோவில், முருகர் கோவில்னு சொல்லி ஒரு கோவில் இருக்கு. அங்க போணும்னு ஒரு ஆசை இருக்கு. அண்ட் கேரளா சைட்ல நெறைய இடம் இருக்கு. அங்கெல்லாம் என்னோட சேவ் பண்ணி வச்சிருக்கேன் பக்கெட் லிஸ்ட்ல. அவுட் அது ஆஃப் த வந்து கண்ட்ரினா? அவுட் ஆஃப் த கண்ட்ரி லாட் ஆஃப் பிளேஸஸ் நெறைய இருக்கு. ஐஸ்லாண்ட் இருக்கு, ஸ்விட்சர்லாண்ட் இருக்கு, பாரிஸ் இருக்கு. இதெல்லாம் வந்து அவுட் ஆஃப் த கண்ட்ரி. அது நம்ம பக்கெட் லிஸ்ட்ல எப்பவுமே இருக்கும். வெளிய போய் நம்மளோட சொந்த நாட்ல எதையுமே பார்க்காம விட்டோமோ, ஐவ் ஒன்லி டிராவல் டூ காஷ்மீர், ஜெய்ப்பூர் அந்த மாதிரி சில இடத்துக்கு மட்டும் தான் டிராவல் பண்ணியிருக்கேன். கேரளா இஸ் மை பிளேஸ். அதனால போறது உண்டு. பட் ஸ்டில் கேரளாலயே இப்ப நம்ம தமிழ்நாட்டிலே இருக்கோம். சென்னை, கோயம்புத்தூர தவிர வேற ஏதாவது பார்த்துருக்கோமான்னு கேட்டா இல்ல. ஸோ தமிழ்நாட்டிலயுமே, கேரளாலயுமே நெறைய இடங்கள் பார்க்க வேண்டியதா இருக்கு. நெறைய பார்க்க வேண்டிய இடங்கள் இருக்கு. ஸோ அதெல்லாம் பார்க்கணும்னு இருக்கு. இப்போ நான்லாம் வந்து ட்ராவல் பண்ணும்போது நெறைய இடம் எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போது ஒரு இப்போ அந்த இடத்துக்கு போகும்போது அவங்களுக்குன்னு ஸ்பெஷலா வந்து குக் பண்ணுவாங்க. ஃபுட் ஸ்டைல் அண்ட் அவங்களோட கல்ச்சர் இந்த மாரிலாம் நான் நெறைய லேர்ன் பண்ணியிருக்கேன். அந்த மாதிரி நீங்க ஏதாவது லேர்ன் பண்ணியிருக்கீங்களா? லைக் கத்துக்கிட்டீங்களா? ஐ அம் அ வெரி டிஃபரண்ட் டிராவலர். நான் வந்துட்டு அ ஒரு அ இந்த மாதிரி ஒரு குரூப் கிட்ட குடுத்து, அவங்க எனக்கு டிராவல் பிளான் பண்ணி, அந்த மாதிரி கிடையாது. வி ஆர் வெரி டிஃபரெண்ட். நான் என்ன இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 1 வீக் டிராவல் பண்றேன்னா, அந்த 1 வீக்ல நான் என்னென்ன பார்க்கணும்னு நானே தான் டிசைட் பண்ணுவேன். எங்க போணும்னு நானே தான் டிசைட் பண்ணுவேன். அதே மாரி ஒரு ரொம்ப வைரலான ஒரு இடம் இருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு தாய்லாந்துனா எல்லாருமே பார்ட்டி பிளேஸ்க்கு, பேங்காக் அங்க தான் போவாங்க. ஆனா தேர் இஸ் அனதர் சைட் ஆஃப் தாய்லாந்து. அத வந்து நெறைய பேர் பார்த்ததே இல்ல. எல்லாரும் அந்த பீச், பார்ட்டி அப்படிதான் போனாங்க. ஆனா ஐ வென்ட் டூ அ பிளேஸ் கால்ட் காஞ்சனபுரி. அந்த இடத்துல வந்து அ யூ கேன் லிவ் வித் நேச்சர். அப்படியே வந்து அந்த ஒரு ரிவர் மேலேயே அந்த ஒரு ரெசார்ட் இருக்கும். அந்த ரிவர்லயே நீங்க வந்து தங்கியிருப்பீங்க. அந்த மாதிரிலாம். என்னோட ஃபர்ஸ்ட் டிராவலே தாய்லாந்து தான். அப்போ கூட ஐ சோஸ் டூ பி வித் நேச்சர். நேச்சர் கூட எங்கெல்லாம் இருக்க முடியுமோ அப்படிதான் ஐ சூஸ். நாட் எல்லாரும் போற இடம் அப்படி இருக்காது. ஸோ என்னோட டிராவலோட அந்த ஒரு விஷயமே வந்து எனக்கு எது பிடிக்குமோ அங்க போய் டிராவல் பண்றது தான். போய் டிஃபரெண்ட் டிஃபரெண்ட் இடங்கள பார்த்து சர்ச் பண்ணி அத போய் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்படுறது தான். ஸோ அப்படிதான். ஆ ஸோ அதனால அந்த ஒரு ப்ராசஸ்ல நீங்க கேட்ட மாரி இன்னும் நான் நெறைய கத்துப்பேன். ஏன்னா நாட் த யூசுவல் ஒன்ஸ் இல்ல. ஸோ அங்க போறதுலேருந்து, அந்த இடத்துக்கு போறதுலேருந்து, அவங்க கிட்ட அந்த லாங்குவேஜ் சொல்றதுலேருந்து எல்லாமே எனக்கு கஷ்டம். நாட் லைக் நீங்க ஒரு ஓலா புக் பண்ணி போற மாரி இல்ல. அந்த ஊருக்கு வேற ஏதாவது ஒரு ஆப் இருக்கும். அந்த ஊருக்கு அ வேற லாங்குவேஜ்ன்றனால அவங்க கிட்ட சொல்லி புரிய வைக்கணும். எல்லாமே இருக்கு. ஸோ எல்லாமே இங்கேருந்தே அந்த ஊருக்கு என்ன ஆப், அந்த ஊருக்கு என்ன அ கரன்சி, அந்த ஊருக்கு எப்படி போணும்? இப்ப இங்கேருந்து ஒரு பாயிண்ட்லேருந்து ஒரு பாயிண்ட்க்கு போணும்னா, க்ளூக்குன்னு ஒரு வெப்சைட் இருக்கு. இங்கேருந்து இதுவரைக்கும் நீங்க பஸ்ல போலாம். அங்கேருந்து ஒரு போட் எடுத்து போணும். அதுக்கப்புறம் அந்த போட் ஃபெரிலேருந்து இன்னொரு இடத்துக்கு நீங்க மறுபடியும் ஒரு கார்ல போணும். அப்படின்னு சொல்லி அத க்ளூக்லயே காமிச்சுரும். ஸோ இது எல்லாமே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு லேர்னிங் தானே! ஒரு இடத்துக்கும் நம்ம தெரியாத ஒரு இடத்துக்கு போய், ஒரு வாரம் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்றோம். எப்படி எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம்னு தெரியாது. எல்லாரும் போற வழி இல்ல, வேற வழி. ஸோ இட் கிவ்ஸ் யூ டோட்டலி டிஃபரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். எல்லாமே கத்துக்கலாம் அதுலேருந்து. ஸோ உங்களுக்கான ஒரு ஃபன்னான செக்மெண்ட் வச்சிருக்கோம். லைக் உங்களுக்கு நீங்களே ரேட்டிங் பண்ணி போறீங்க. லைக் 1 to 10. ம். ஸோ ஃபர்ஸ்ட் டான்சிங் ஸ்கில்ஸ். டான்சிங் ஸ்கில்ஸா? நானே ரேட் பண்ணிக்கவா? யா 1 to 10. வாவ்! டான்சிங் ஸ்கில்ஸ்க்கு ஐ வில் கிவ் 5. ஏன்னா ஐ அம் நாட் அ குட் டான்சர். அதுக்குன்னு எனக்கு சுத்தமா டான்ஸ் பண்ண தெரியாதுன்னு இல்ல. இஃப் யூ ஷோ மீ ஹவ் டூ டூ நான் பண்ணுவேன். அந்த மாதிரி. ஸோ 5. குக்கிங் ஸ்கில்ஸ். அது எப்படியாவது ஒப்பித்துருவேன். 8. இன்ஸ்டாகிராம் அடிக்ஷன். 6. யுவர் ஃபேஷன் சென்ஸ். ஐ வில் கிவ் 9. உங்க பங்க்சுவாலிட்டிக்கு எவ்வளோ குடுப்பீங்க? 9. சிங்கிங் ஸ்கில்ஸ்க்கு? சிங்கிங் ஸ்கில்ஸா? ஐ வில் கிவ் 5. 5 ஆர் 4 தான். ஷாப்பிங் அப்போ செல்ஃப் கண்ட்ரோல்க்கு? 10. பயங்கர செல்ஃப் கண்ட்ரோல் நான். அதுதான் எனக்குலாம் செல்ஃப் கண்ட்ரோலே இருக்காது. ரொமான்டிக் சீன். சீன்ல நான் நடிக்கிறதுக்கு நானே yeah. ரேட்டிங் குடுக்கணுமா? நான் ரேட்டிங் எப்படி குடுப்பேன்? டைரக்டா நான் எப்படி நானே நல்லா நடிப்பேன்னு சொல்லுவேன். ரொமான்டிக் சீன்ஸ்ல ஐ வில் கிவ் 7 ஆர் 8. எமோஷனல் சீன்ஸ்க்கு? எமோஷனல் சீன்ஸ் உள்ள போயிடுவேன். அதனால ஐ வில் கிவ் 10. கோவப்படுற சீன்ஸ்க்கு? கோவப்படுற சீன்ஸ்லாம் நல்லா கோவப்படுவேன். அதுக்கும் 10 குடுக்கலாம். அவ்வளோதான் உங்களோட செஷன்ஸ் முடிஞ்சிச்சு. தேங்க் யூ சோ மச். ஐ ஹோப் உங்களுக்கு ஒரு ஃபன்னான ஒரு டைம் போயிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் தேங்க் யூ ஸோ மச் எங்களுக்காக இங்கே வந்ததுக்கு.
அண்ட் ஐ ஹோப் யூ என்ஜாய்ட் அண்ட் ரொம்ப நாள் கழிச்சு ஒரு கான்வர்சேஷன் பண்ண மாதிரி இருந்துச்சு. அண்ட் தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ வைஷு. ஐ ரியலி என்ஜாய்ட் டாக்கிங் டு யூ. ரொம்ப நாள் கழிச்சு மறுபடியும் வந்து ஐ எம் டாக்கிங் அவுட் மை ஹார்ட். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சேட் டிக்கெட் ப்ளஸ் இங்கே என்னை கூப்பிட்டு உட்கார வச்சு ஒரு இன்டர்வியூ எடுத்ததுக்கு ஐ எம் ஸோ ஹாப்பி. எங்கள் ஷோக்கு வந்ததுக்கு நாங்கள் எப்போவுமே வந்து இங்கேருந்து போகும்போது ஒரு நல்ல மெமரிஸோடு அங்கே போகணும், எங்களோட மெமரிஸும் கூட சேர்ந்து உங்ககிட்ட ட்ராவல் பண்ணோம் அப்படின்றதுக்காக எங்கள் டீம் சார்பாக உங்களுக்கு ஒரு கிஃப்ட் ஹேம்பர். ஓ அண்ட் Thank தேங்க்யூ you. ஸோ மச் ஃபார் கம்மிங். அண்ட் எங்களோட ஞாபகம்லாம் இது உங்க கூடவே இருக்கும் நாங்கள். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. Hope you liked the podcast. Like, share, and subscribe to Chat Ticket Plus.